வணக்கம். ஆகஸ்ட் 1ஆம் நாள் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 2.6%, S&P 500 1.6% கிரீனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான ஏஷியன் மார்க்கெட்ஸும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.22% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனதற்கு வல்லுநர்கள் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்களுடைய மீட்டிங் முடிஞ்சு டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே எந்த மாற்றமும் செய்யலை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அப்படியே விட்டுருக்காங்க 5.25 5.5%. ஆனால் பாசிட்டிவாக சொல்லப்படுவது அவங்க வெளியிட்டிருக்கிற நோட்ஸ்லேருந்து சில வல்லுநர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குன்னு அவங்க கருதுறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஃபெடரல் ரிசர்வ் எதிர்பார்க்குற மாதிரி இன்ஃப்ளேஷன் 2% நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். மத்திய அரசு வின்ஃபால் டாக்ஸை குறைச்சிருக்கிறாங்க. க்ரூட் ஆயிலுக்கான வின்ஃபால் டாக்ஸை 7,000 ரூபாயிலிருந்து 4,600 ரூபாய் ஒரு டன்னுக்கு குறைச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டீசல் மற்றும் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவலுக்கான வின்ஃபால் டாக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே விட்டுருக்கிறாங்க 0. 2 வாரத்திற்கு ஒரு முறை இந்த டாக்ஸை மாற்றிக்கிட்டு வராங்க மத்திய அரசு. ஃபர்ஸ்ட்கிரை ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் 440, அப்பர் பேண்ட் 465. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. 8ஆம் தேதி முடிவடையுது. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 1,666 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வதன் மூலமாக 2,527 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும். ஒட்டுமொத்த இந்த ஐபிஓடைய சைஸ் 4,188 கோடி ரூபாய். டாடா ஸ்டீல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 959 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 51% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் ரெவென்யூ 54,771 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு. டாடா ஸ்டீல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், ஒடிசா அரசுக்கு அவங்க 17,000 கோடி ரூபாய் டாக்ஸாக கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒரு நோட்டீஸோ அரசுகிட்டேருந்து வரல. ஒடிசா அரசுகிட்டேருந்து கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் மினரல்ஸ் டாக்ஸாக டாடா ஸ்டீல் கட்ட வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். என்ன காரணம்னா, சில தினங்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாநில அரசு இந்த மினரல் டாக்ஸை அவங்களே விதிக்கலாம். அதுவும் பின்னாடி போய் ரெட்ரோஸ்பெக்டிவாக போய் கூட அவங்க டாக்ஸை போடலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதனால் டாடா ஸ்டீலுக்கு அது பாதிப்பு உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. 17,000 கோடி ரூபாய் ஒடிசா அரசுக்கு அவங்க கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கர்நாடகா ஸ்டேட் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் ப்ரீ ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 32,400 கோடி ரூபாய் கட்ட சொல்லி அவங்க ப்ரீ ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக அப்டேட். இது எந்த காலகட்டத்திற்கு? ஜூலை 2017 மார்ச் 2022 வரைக்கும் கம்பெனி சரியான ஜிஎஸ்டியை கட்டல அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. கம்பெனி இந்த நோட்டீஸ்க்கு பதிலும் கொடுத்திருப்பதாக அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். ஆனால் அதற்கு பிறகு மற்றொரு ப்ரீ ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. இது சம்பந்தமாகவே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருந்து வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு இப்போ பதில் அளிக்க போறாங்க இன்ஃபோசிஸ். அவங்க வெளியிட்டிருக்கிற பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க எடுத்துட்டு இருக்கிற அந்த சேவை அல்லது அந்த ஜிஎஸ்டி கேட்டுட்டு இருக்கிற அந்த சேவைக்கு கம்பெனி என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறாங்கன்னா, அதற்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சேவைனா, அவங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் உள்ளூரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு சில சேவைகள் வழங்கியிருக்கிறாங்க. இதற்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்ற புரிதல் தான் கம்பெனிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து ஜிஎஸ்டியும் கம்பெனி கட்டியிருப்பதாகவும் அதே பிரஸ் ரிலீஸ்ல வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல ஒரு ப்ரீ ஷோ காஸ்ட் நோட்டீஸ்க்கு அவங்க ரிப்ளை போட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ்க்கும் ரிப்ளை செய்யப்படும்னு கொடுத்திருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். பஜாஜ் ஆட்டோ ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 3.54 லட்சம் வாகனங்கள், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. எஸ்காட்ஸ் குபூட்டா ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டிராக்டர்ஸ் விற்பனை 5,769 யூனிட்ஸ், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் இதில் 423 யூனிட்ஸ், இயர் ஆன் இயர் 3.4% அதிகரிச்சிருக்கு.
பிசி ஜுவல்லர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்களுடைய ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. சில தினங்களாக நம்ம செய்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வங்கி அல்லது ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு இருக்காங்க பிசி ஜுவல்லர்ஸ். இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிட்ட இருந்தும் ஒன் டைம் செட்டில்மெண்ட்கான அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா பவர் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டிபி பரிவார்த் லிமிடெட். அவங்க டாடா ஸ்டீலுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில். ஜேபிஎம் ஆட்டோ குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் 1145 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 946 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 33 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 30 கோடி ரூபாய். பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜிக்யூஜி இந்தியா ஷேர் ஹோல்டிங் குறித்து தான் அந்த எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி வந்தது. அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜிக்யூஜி இந்தியா மார்ச் குவார்ட்டர் முடிவில் 3.19% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க பத்தாஞ்சலி ஃபுட்ஸில். ஜூன் குவார்ட்டர் முடிவிலும் அதே அளவுக்கு தான் இருக்கின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க பத்தாஞ்சலி ஃபுட்ஸ். உதய்பூர் சிமெண்ட் ஒர்க்ஸ் மர்ஜர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜேகே லட்சுமி சிமெண்ட்டுடன் மர்ஜர் ஆவதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 4 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஜேகே லட்சுமி சிமெண்ட் இது வழங்கப்படும். 100 ஷேர்ஸ் உதய்பூர் சிமெண்ட் ஒர்க்ஸில் வைத்திருந்தா. ஜேகே லட்சுமி சிமெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் 1445 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 1630 கோடி ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 156 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 75 கோடி ரூபாயாக இருந்தது. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1002 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 80% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 74 கோடி ரூபாய். சகுமா எக்ஸ்போர்ட்ஸ் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. போனஸ் முன்னவே அறிவித்தது தான். 4 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 10 ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 748 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஃபிளாட்டாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 44 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% விழுந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 28% விழுந்திருக்கு. பூர்வாங்கரா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 676 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 101% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் 15 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 17 கோடி ரூபாய் நஷ்டம். ஜிஇ பவர் இந்தியா அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் குறித்தான அப்டேட். டாரண்ட் பவர் மற்றும் என்டிபிசியிலிருந்து கிடைத்த ஆர்டர் அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு 3.83 கோடி ரூபாய். விவின் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஆசாம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு கால் சென்டர் சம்பந்தமான கான்ட்ராக்ட் 2 ஆண்டிற்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய். ஷில்பா மெடிகேர் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஷில்பா ஃபார்மா லைஃப் சயின்சஸ் லிமிடெட். அவங்களுடைய ஒரு ஏபிஐக்கு இப்போது யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. சர்டிஃபிகேட் ஆஃப் சூட்டபிலிட்டி கிடைச்சிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஷில்பா மெடிகேர். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. இந்த குவார்ட்டருடைய ரெவென்யூ ஹையஸ்ட் எவர் ஸ்டாண்டலோன் குவார்ட்டர்லி ரெவென்யூ இந்த குவார்ட்டரில் தான் 1959 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 158 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. கேபிஆர் மில்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ 1617 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் ஃபிளாட்டாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 203 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் ஃபிளாட்டாக இருந்திருக்கு. கோல் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 36,465 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 10,944 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. பாரத் ஃபோர்ஜ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ். அவங்களுக்கு டிஃபென்ஸ் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு டிபிஐஐடி கிட்டேருந்து. அவங்களுடைய ஜெஜுரி யூனிட்டில் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த உரிமம். டீம் லீஸ் சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் ரெவென்யூ 2594 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 19 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 25% விழுந்திருக்கு. மாருதி சுசுகி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஜனவரி 2025 அவங்க அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 6 ஆண்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாடலை அறிமுகம் செய்வாங்க. அதாவது 6 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாடல்ஸ் 2031 அறிமுகம் செய்வாங்கன்றது சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஃபீனிக்ஸ் மில்ஸ் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். ரெவென்யூ 904 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 531 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.